ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரைடே வந்து பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்ச் வந்து இன்றைக்கி என்ன பேக் பண்ணியிருக்கேன்னா, சோறு வெள்ளை சாப்பாடு வந்து வச்சுருக்கேங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு நல்லா சூப்பரான தக்காளி ரசம் வச்சுருக்கேன். அப்புறமா வந்து ஒரு மெயின் டிஷ்ஷே இது தாங்க, பருப்பு உருண்டை குழம்பு வந்து வச்சுருக்கேங்க. இங்கே பாருங்களேன், செம்மையாக இருக்குது. அப்படியே உருண்டை வந்து அப்படியே வெந்து சூப்பராக வந்திருக்குங்க. எனக்கு எப்போவுமே இந்த ஆவியில் வேக வச்சு வைக்கிறத விட இந்த குழம்புக்குள்ளேயே போட்டு வேக வச்சா தான் ரொம்ப பிடிக்கும். அதனால வந்துட்டு அந்த மாதிரி தான் வந்து செஞ்சுருக்கேன். அதுக்கப்புறமா வந்துட்டு காலையிலைக்கு நான் வந்து என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா, தக்காளி குருமாவுக்கு மசாலாலாம் அரைச்சி ஊற்றி வச்சுருக்கேங்க. இது வந்து நல்லா ஒரு 10 மினிட்ஸ் இந்த மாதிரி கொதிச்சதுக்கப்புறமா வந்து நம்ம இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே இது வந்து செம்மையாக இருக்குங்க. ஹஸ்பண்டுக்கு வந்துட்டு மார்னிங் இட்லி சுட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்டுக்கு வந்து பேக்கும் பண்ணிட்டேங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு பூண்டு சட்னி நேற்றாச்சும் வச்சுருந்தேன். இது வந்து 1 வீக் வந்து கெடாதுங்க. இதுக்கான டிஷ் வந்துட்டு நான் ஆல்ரெடி ரெசிபி வந்து போட்டிருக்கேன் என்னோடய சேனலில். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நான் லிங்க் ஷேர் பண்ணுறேன். அதுக்கப்புறமா வந்துட்டு சாப்பாடுமே வந்துட்டு சுட சுட போட்டு வச்சுட்டேங்க. இன்னும் காய் வந்து செய்யலை. இன்றைக்கி வந்துட்டு இந்த தட்டைக்காய் தான் செஞ்சுருக்கேங்க. இந்த காய் வந்துட்டு சும்மா வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலாம் போட்டு நான் வந்து வணக்கி செஞ்சிட்ருக்கேன். தண்ணி ஊற்றக்கூடாதுங்க. இதுக்கு ஒரு டிப் வந்து என்னென்னா, நம்ம வந்துட்டு இந்த இட்லி பொடி இருக்குது பார்த்திங்களா, அது ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்து இந்த மாதிரி மேலே தூவி அப்புறமா வந்து கொஞ்சம் தேங்காய் தூவி இறக்கணுன்னா செம்மையாக இருக்குங்க. இந்த டிப் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து நம்ம வாழைத்தண்டு, பீன்ஸு, அதுக்கப்புறமா வந்துட்டு இந்த மாதிரி தட்டைக்காய் இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து இந்த மாதிரி நம்ம இட்லி பொடியை போட்டு மேலே செய்யலாம். அதுக்கப்புறமா வந்துட்டு சுட சுட இட்லியுமே வந்துட்டு ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த காய் வந்து பார்த்திங்கன்னா லவ்லோலிக்கான்னு சொல்லி சொன்னாங்க. எனக்கு தெரியல, நம்ம ஊரில் இதுக்கு பேர் என்ன சொல்லுவோம், இல்லை இதே பேர் தானான்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சவங்க வந்து இது கொடுத்தாங்க. இது நல்லா தண்ணியை சூடு பண்ணி ஆற வச்சு உப்பு போட்டு நான் இந்த மாதிரி போட்டு வச்சுருக்கேங்க. இது காந்தாரி மிளகாய், பார்க்க தான் வந்துட்டு சிறுசாக இருக்கும், நல்ல காரமாக இருக்கும். இதுவும் அவங்க தான் கொடுத்தாங்க. அப்புறமா வந்துட்டு காலையில் பாலும் வந்து காய்ச்சிட்டு நேஹாவுக்கு வந்து இது எதுவுமே வேண்டாம் லஞ்சுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரைட் ரைஸ் கேட்டிருந்தாங்க. கொஞ்சோண்டு பாஸ்மதி அரிசி இருக்குது பார்த்திங்களா, அதையுமே வந்து வேக வச்சுக்கிட்டேன். நான் வந்து பெருசாக நிறைய இந்த சாஸ் எல்லாம் போட்டு ஃப்ரைட் ரைஸ் செய்ய மாட்டேங்க நேஹாவுக்கு. ஜஸ்ட் பட்டர் போட்டுட்டு வீட்டில் என்ன காய் இருக்கோ அந்த காயை வந்து அப்படியே இந்த மாதிரி ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா இந்த மாதிரி சாட்டே பண்ணிக்குவேங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு பெப்பர் சால்ட் மட்டும் போட்டு ஃப்ரைட் ரைஸ் செஞ்சு கொடுத்துட்டேன். நேஹாவுக்கு வந்து 2 டேஸாக நல்லா ஃபீவராக இருந்துச்சுங்க. 2 டேஸ்க்கு அப்புறம் இன்றைக்கி தான் ஸ்கூலுக்கு போகிறா. ஸோ அவளுக்கு பிடிச்ச டிஷ்ஷே வந்து செஞ்சு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். என்னோடய மார்னிங் வந்து இப்படி தான் போயிடுச்சு. ஹஸ்பண்டும் நேஹாவும் 2 பேருமே கிளம்பிட்டாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.